ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் சமீபத்தில் ஒரு ஹாரர் த்ரில்லராக வெளியான அகோரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தை டைரக்ட் பண்ணுற முயற்சியில் இருக்கிற இயக்குனர் கதை எழுத தன் டீமோட நடமாட்டமே இல்லாத இடத்துல இருக்கிற பங்களாவுக்கு போறாரு. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு அமானுஷ சக்தி கிட்ட சிக்கி அத்தனை பேரும் உயிர் தப்பிக்க போராடுறாங்க. அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னே இந்த ஈராட் மூவிஸில் வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தையும் சில படங்களோட முழு கதையும் பார்க்கறதுக்கு நீங்கள் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமாக பார்ப்போம். உலக சினிமாவிலேயே இதுவரை யாரும் எடுக்காத ஒரு திரைப்படத்தை எடுக்கணும்னு நினைச்சு ஒரு கதையை எழுதுறாரு ஒரு இயக்குனர். ஆனால் ஒரு சில காரணங்களால அந்த கதையை படமாக்க முடியாம போக விரக்தியில தற்கொலை செஞ்சுக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்து 50 வருஷத்துக்கு அப்புறமா அதோட வரலாறு தெரியாம கதை எழுதுறதுக்காக இயக்குனர் சித்து தன்னோட நண்பர்களோட அதே வீட்டுல தங்குறாரு. அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே அபசகுணமாகவும் அமானுஷமாகவும் சில விஷயங்கள் நடக்கிறது. அடுத்த 50 வருஷங்களுக்கு முன்ன அந்த இயக்குனர் எழுதிய கதையில இருந்து ஒவ்வொரு காகிதமா அங்க இருக்கவங்களை தேடி வர அதுல இருப்பது போல நடந்தா வீட்டுல இருக்கவங்க உயிரோட இருக்கலாம், அப்படி நடக்கலனாலும் அங்கிருந்து தப்பிக்க நினைச்சாலும் அத்தனை பேரும் இறந்து போயிடுவாங்கன்னு அந்த காகிதத்துல எழுதிருக்கு. அதுபடி சித்துவும் அவன் நண்பர்களும் சில விஷயங்களை செய்தாலும் அங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கலாம்னு பண்ற அத்தனை முயற்சிகளுமே ஃபெயிலியர் ஆகுது. இந்த நிலையில சித்துவோட காதல ஸ்ருதி ராமகிருஷ்ணனும் அந்த வீட்டுக்கு வந்து சேர சித்துவையும் ஸ்ருதியும் கொலை பண்ணா மட்டுமே மத்தவங்களால அங்கிருந்து தப்பிக்க முடியும்னு எழுதப்பட்ட காகிதம் அவங்களுக்கு கிடைக்குது. அதை பார்த்துட்டு சித்துவோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த தீய சக்தியை எதிர்க்கிறாங்களா இல்ல அது சொன்னபடி பண்றாங்களா என்பது அந்த படத்தோட மீதி கதை. வீட்டுக்குள்ள நடக்கிற திகில் சம்பவங்களும் பேய் மூலம் வரும் பேப்பர்ல எழுதப்பட்டிருக்கும் சம்பவங்களும் அடுத்தது என்ன நடக்கும்ன்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்துறாங்க. இந்த மாதிரி பேய் வீட்டுல சிக்கிக்கிட்டு உயிருக்கு போராடினாலும் அப்பப்போ அவங்க பேசுற இரட்டை வசனங்களும் டைமிங் ஜோக்குகளும் கொஞ்சம் சிரிக்க வைக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு தான். இதுக்கப்புறம் அந்த பேப்பர்ல வரதெல்லாம் இஷ்டத்துக்கு இருக்கும். ஏன் எதுக்குன்னு கேட்டா பேய் கெட்டு அடி கிடைக்கும். இதுக்கு நாமே அடிச்சுக்கலாம். இந்த கதைக்கும் அகோரின்ற டைட்டிலுக்கும் எங்கேயாவது சம்பந்தம் இருந்துச்சுன்னா பெரிய விஷயம். அகோரின்னு டைட்டில் கிடைச்சதுக்காக திடீர்னு வர அகோரியும் அதை சார்ந்த காட்சிகளும் ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணும். அதுக்கு மேல முகம் பார்க்குற கண்ணாடி வழியா இன்னொரு படமே ஓடும். இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல லீட் கேரக்டர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்து திரும்பவும் ஆடியன்ஸ் கவனத்தை திருப்போம். சரி, இப்போவாவது ஏதோ நடக்க போகுதுன்னு பார்த்தா ஆன்டி கிளைமேக்ஸ்ல நாம கஷ்டப்பட்டு கடைசி வரை பார்த்ததை ஒருத்தர் ப்ரொடியூசர் கிட்ட சொல்ல அது அவர் மெய் மறந்து கேட்டுட்டு கதை செம்மையா இருக்குப்பா, கண்ணுக்குள்ளேயே இருக்குப்பான்னு சொல்லி இந்த கதை கண்டிப்பா ஜெயிக்கும்னு கை கொடுக்கறதோட முடியும். எப்படிங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்கலாமா வேண்டாமன்ற முடிவை உங்களுக்கே விட்டுறேன். அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.